டிஎம்கே சைட்ல சொல்றது என்ன அப்படின்னா, கடந்த முறை வந்து திமுக வந்து ரூ. 1000 குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதிமுக வந்து ரூ. 1500 குடுப்பாங்கன்னு சொல்லியுமே மக்கள் நம்பல அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதேபோல இந்த ஒரு விஷயமும் அமையுமா சார்? அதிமுக முன்னாடியே இந்த மாரி வாக்குறுதிகள் குடுக்குறாங்கன்ற பொழுது, அது எந்த அளவுக்கு எடுபடும்? இல்ல. அதுதான். அத நீங்க பொறுத்திருந்து பார்க்கணும். அது இப்போ அத பத்தி பேசுறதுல டிஎம்கே இன்னும் குடுக்காத டைம்ல, டிஎம்கே என்ன குடுக்க போறாங்க? இப்ப நீங்க ரூ. 2000 அதிமுக வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்கே ஏற்கனவே ரூ. 1000 குடுத்துருக்காங்க. 2 வருஷம், 2 1/2 வருஷம் குடுத்து முடிக்க போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது, டிஎம்கே ரூ. 1000 எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். டிஎம்கேவும் ரூ. 2000 குடுக்குறோம்னு சொன்னாங்கன்னா, மக்கள் டிஎம்கேவ அதிகமா நம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா, ஏற்கனவே குடுத்தாங்க. குடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னும்போது, அது இன்க்ரீஸ் ஆகும்போது, அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். பட் முழுக்க முழுக்க எலக்டோரல் ப்ராமிசஸ வச்சு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டா, நிச்சயமா கிடையாது. இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸு, அவங்களுக்கு எதிரா ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்குது? அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? லோக்கல் எம்எல்ஏ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஆட்சிய அவங்க எப்படி அளவீடு செய்றாங்க? இது எல்லாம் வச்சு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர, உங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த எலக்டோரல் ப்ராமிசஸ வச்சு மட்டும் எலக்ஷன்ஸ டிசைட் பண்றாங்கங்கிறதெல்லாம் நிச்சயமா கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.